ஹலோ விவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்குது விரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் விரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது குட் பைன்னு 2022லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு நார்வே மூவி வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த குட் பை திரைப்படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையாங்கிறத அந்த வில்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் வர்ற நம்ம ஹீரோ பேர் கிறிஸ்டின். கிறிஸ்டின் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன். ஸோ ரொம்ப தனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் கூட வந்து ஒரு நாய் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க ஒரு ஆளோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த நபரும் நாய் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்றான். எதுக்காக ஹீரோ நாய் மாதிரியே வேஷம் போட்டிருக்க ஒருத்தரை வச்சு அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த நபரும் எதுக்காக நாய் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் பிஹேவியர் பண்ணுறான் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் தெரில. அப்படிப்பட்ட நம்ம ஹீரோ வந்து ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலமாக ஒரு பொண்ணை டேட் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வராரு. டேட்டிங்லாம் நல்லா தான் போகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாய் வேஷம் போட்ட ஒரு ஆள் அவன் வீட்டில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவனா பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷாக்கிங்காக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் பணக்கார வீட்டு பையன் அப்படிங்கிறது அப்போ தெரியாது. நான் அது தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த பையனோட டேட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கே வராங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது அப்படிங்கிறத சொல்லியிருக்க படம் தான் இந்த குட் பை. இந்த படத்தோட டூரேஷன் 1 hour 15 minutes போல் பார்த்தீங்கன்னா வருது. அந்த 1 hour 50 minutesல இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக பார்க்கறதுக்கு இதெல்லாம் ஒரு படமாக, இந்த படத்தை போய் தமிழ் டப் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. அதுலேயும் இந்த படத்துக்கு ஐஎம்டிபியில் ப்ரொமோட் பண்ணுறது இந்த ஹாரர் த்ரில்லர் ஜானர் அப்படின்னு வேறு போட்டிருக்காங்க. ஹாரர் த்ரில்லர் ஜானருக்கான உண்டான மரியாதையே போச்சாட அவங்களால அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 1.5 மணி நேரம் படத்தில் எந்த இடத்துலையாவது ஹாரர் போர்ஷன்ஸ் இருக்கா, எதுக்காக ஹாரர்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் நகருது. அதில் இந்த படத்தில் என்கேஜிங்கான ஒரு ஃபேக்டர் அப்படின்னா கடைசி வரக்கூடிய ஒரு 20 நிமிஷம் அந்த இடங்களில் வேணால் த்ரில் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹாரர் அப்படிங்கிறது சுத்தமாக ஏற்றுக்கவே முடியாது இந்த படத்தை. பர்ஃபார்மன்ஸில் குறை சொல்ல முடியாது. இந்த படத்துலேயே மொத்தமாக ஒரு 3 கேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டூரேஷன் எடுத்துக்கிறாங்க. அவங்க 3 பேருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணும்போது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தில் அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ் டப்பிங்லாம் இந்த படத்துக்கு பண்ணியிருக்கவே வேணாம். எத்தனையோ நல்ல படங்கள் இருக்குது, அந்த படத்துக்கு தமிழ் டப் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது, தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த குட் பை திரைப்படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.